எங்க வீட்டு சமையல்ல இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான அருமையான டிஷ் செஞ்சு காமிக்க போறது யாரு, அவங்க பேர் என்ன டிஷ் அப்படின்றத அவங்க கிட்ட கேட்போம். வணக்கம்மா. வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். சரி, சொந்த ஊரு? சொந்த ஊர் கேரளா. கேரளா, அதனால கேரளா ஸ்டைல்லே வந்துட்டீங்க இன்னைக்கு. ஆமாங்க. எத்தனை பசங்க? எனக்கு 2 பசங்க வேலை பாக்குறாங்க. 2 பசங்களுமே? 2 பசங்க. சரி, ஓகே. எங்களுக்காக இன்னைக்கு என்ன செஞ்சு காமிக்க போறீங்க? கேரளாவில வறுத்த அரைச்ச சாம்பார். கேரளா வறுத்தரைச்ச சாம்பார்? ஆமாங்க. கேரளால வறுத்தரைச்சு இங்க சாம்பார் பண்றீங்களா இல்ல எப்படி? அப்படி இல்ல, இங்கேயே செய்வீங்க சாப்பிடுவோம். நாங்க கேரளாவில இங்க வந்திருக்கோம்ல. சரி, இங்க வந்து செட்டில் எவ்வளவு வருஷம் ஆச்சு? இங்க வந்து 41 வருஷம் ஆகுது. ஓ, அப்ப சென்னை ஒரு சொந்த ஊர் மாதிரி தான். சென்னை சொந்த ஊர் தான். என் பசங்களுக்கெல்லாம் சொந்த ஊர் சென்னை தான். சரி, ஆனா என்ன அந்த உங்களோட ஸ்லாங் வந்து கேரளா ஸ்டைல்ல இருக்கு. தமிழ் நம்ம ஊர் தமிழே வர மாட்டேங்குது. அது கூட பிறந்தது இல்ல, பிறந்தே ஊரை மறக்க கூடாது இல்ல. சூப்பருங்க. கேரளால எங்க? கேரளாவில திருச்சூர். திருச்சூர். ஆமா. சரி, ஓகே. இன்னைக்கு கேரளா வறுத்தரைச்ச சாம்பார்னு ஒரு சூப்பரான மலையாள ரெசிபி செய்ய போறாங்க. அண்ட் இந்த ரெசிபியை இன்னைக்கு இவங்க கைவண்ணத்துல ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த கேரளா வறுத்தரைச்ச சாம்பாருக்கு என்னென்னலாம் தேவையான பொருட்கள்? துவரம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், தேங்காய், காஞ்ச மிளகாய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், கடுகு, மிளகு, கறிவேப்பிலை, மஞ்சத்தூள், மஞ்சள் பூசணிக்காய், பெருங்காயம், தேங்காய் எண்ணெய், கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, உப்பு. அவ்வளோதானா? அவ்வளோதான். சரி, இந்த கேரளா வறுத்தரைச்ச சாம்பாருக்கு என்னென்னலாம் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம்? ஃபஸ்ட்டு வந்து துவரம்பருப்பு, பூசணிக்காய், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வேக வைக்க, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். எத்தனை விசில் வரணும்? ஒரு 2 விசில் வரலாம். வந்தா போதும். ஆமாம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பற்ற வச்சுக்கோங்க. என்னென்னலாம் வேணும்னு சொல்லி நான் எடுத்தேன். துவரம்பருப்பு. துவரம்பருப்பு எவ்வளோ நேரம் ஊற வச்சது? கொஞ்சம் நேரம், ஒரு அரை மணி நேரம். அடுத்து முருங்கைக்காய், அடுத்தது வெங்காயம். இப்போ நார்மல் நம்ம தமிழ்நாட்டில் வைக்கிற சாம்பாருக்கும் கேரளா வறுத்தரைச்ச சாம்பாருக்கும் என்ன வித்தியாசம்? இங்கெல்லாம் பொடி போட்டு செய்வாங்க. கேரளாவில் அது இயற்கையாகவே செய்வாங்க. இயற்கையாகவே செய்கிறீங்களா? ஆமாம். சரி, சூப்பர். அடுத்து அந்த பரங்கிக்காய். அடுத்து தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? தண்ணி இது வேகிற அளவுக்கு. சரி, ஓகே. மஞ்சத்தூள். அவ்வளோதானா? அவ்வளோதான். உப்பெல்லாம் தேவையில்லை? இப்போ உப்பு அப்புறமா போட்டால் போதும். சரி, ஓகே. விசில போட்டீங்க. விசில் 2 விசில் வரணும்னு சொல்லிருக்கீங்க. இது வேகிறதுக்குள்ள வேற ஏதாவது வேலை இருக்கா? வேற அந்த புளி எல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுக்கலாமா? அதை இந்த அடுப்பில் அது வறுத்து எடுத்துடலாம். அதான் கேட்டேன். வறுத்துக்கலாமா? வறுத்துக்கலாம். சரி, அடுப்பு பற்ற வச்சுக்கோம். இந்த கடாய். சரி, வச்சாச்சு. நெக்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் இடுங்க. தேங்காய் எண்ணெய் எவ்வளோ? இது வறுக்கிற அளவுக்கு ஒரு 2 ஸ்பூனு. ஓகே. நீங்கள் வந்து மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவீங்க? தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன், ரீஃபண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணுவேன். சரி, தேங்காய் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் என்னென்னலாம் போட்டு வறுக்க போகிறோம்? இப்போ மிளகா, கடலைப்பருப்பு, தனியா, வெந்தயம், தேங்காய், கறிவேப்பிலை, அவ்வளோதான். இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு வறுக்க போகிறோம். ஆமாம். சரி, ஓகே. என்ன காஞ்சிருச்சா? எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சிருச்சா? ஆமாம். தேங்காய் எண்ணெய் சட்டுன்னு காஞ்சிரும்ல? ஆமாங்க. அதுக்கு கொஞ்சம் வீட்டு கம்மி இல்லை, அதனால் அந்த தனியா எடுத்துருங்க. அடுத்து தனியாவா? ஆமாம். ஃபுல்லாத்தையுமா? ஃபுல்லாக போட்டுருங்க. அப்புறம் கடலைப்பருப்பு போட்டுருங்க. வெந்தயம் கொஞ்சம் அவ்வளோ போட வேணாம், பாதி போட்டால் போதும். இவ்வளோ போதுமா? கொஞ்சம் கூட போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம்? ஆமாம். அப்புறம் அந்த குருமிளகு. ஆமாம். பெரும்பாலுமே நீங்கள் வீட்டில் சாம்பார்னால இந்த சாம்பார் தான் வைப்பீங்களா இல்லை எப்படி? எல்லாம் செய்வேன். நார்மலாக நம்ம வீட்டில் வைக்கிற சாம்பாரும் செய்வீங்க? தமிழ்நாட்டில் செய்கிறதும் செய்வேன், கேரளத்தில் செய்கிறதும் செய்வேன். சரி, ஓகே. இதோட டேஸ்ட் என்ன மாதிரி ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் இது? இது நம்ம எல்லாம் வறுத்து அரைச்சி எடுக்கிறோம்ல. ஓ, அதாவது இந்த சாம்பார் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடையில் வைக்க நம்ம வாங்கி கொட்டிட்டு சாம்பார் வைப்போம். ஆனால் கேரளா வறுத்தரைச்ச சாம்பாரை பொறுத்த வரைக்கும் அந்த சாம்பார் வைக்கிற டைமில் தான் இதை வறுத்து அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக செய்வீங்க நீங்கள்? ஆமாம். கரெக்டாக? ஆமாம். ஓகே, சூப்பருங்க. செம்ம காம்பினேஷன்லாம் இன்றைக்கி வறுத்தரைச்ச சாம்பார் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கல் ஒரு மலையாளி டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து இப்போ இதில் சேர்க்க போகிறது ஏதாவது இருக்கா? தேங்காய்,
கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துணும். இப்போ அடுத்து எது போடணும்? சின்ன வெங்காயமா? அவ்வளோ சின்ன வெங்காயம் போட்டுருங்க. சின்ன வெங்காயம் போடலாம். எத்தனை வெங்காயம்? அது போட்டுருங்க. அதில் இருக்கிறது போட்டுருங்க. நல்லா அந்த மல்லி வறுபடுற டைம் தான் இல்லையா? ஆமாங்க. இதெல்லாம் வறுத்தா தான் இதோட டேஸ்ட் கொடுக்கும். கரெக்ட். இல்லை பச்சை வாடை வரும். ஓகே. அந்த கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. கருவேப்பிலை எல்லாத்தையும் போடலாம். இவ்வளோ போடலாம். கொஞ்சம் போட்டால் போதும். போதுமா? போதும். தேங்காய். ஓ, கடைசியாக தான் தேங்காய் போடணும். ஆமாம். போடலாமா? போட்டுருங்க. போதும். இப்போ இந்த பச்சை மிளகா இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு, கடுகு, இதான் 3 பாக்கி இருக்கு. மற்ற எல்லாத்தையும் போட்டீங்க. ஆமாம். அதெல்லாம் இப்போ தேவையில்லையா? அதெல்லாம் தேவையில்லை. எல்லாம் கொடுத்துடலாம். பெருங்காயம் இருக்குது. பெருங்காயம் பொடி. இப்போ போட்டு அது இதில் போட்டுருங்க. போட்டலாமா? போட்டுருங்க. ஓகேவா? கொஞ்சம் பொடி போட்டுருங்க. இன்னும் கொஞ்சம். போதும் போதும். உங்களுக்கு சமையலில் நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டோ? இருக்குது. அஞ்சரை பெட்டி பார்ப்பீங்களா? பார்ப்பேன். மறந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குக்கரில் காய்கறிகள் வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த வறுத்தரைச்ச சாம்பாருக்கு எல்லா பொருளையும் வறுத்தாச்சு. ஆனால் அரைக்க வேண்டிய வேலை மட்டும் தான் பெண்டிங். அதுக்கு முன்னாடி நல்லா ஆற வச்சாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம காய்கறிலாம் குக்கரில் வேற வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா வெந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த வறுத்திருக்கிறது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். கரெக்டாமா? ஆமாங்க. ஆமாம். எல்லாம் அதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை இருக்கா? இல்லை. சரி, அரைச்சிப்போமா? ஜாரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னங்க தண்ணி ஊற்றணுமா? இல்லை, முதல்ல கொஞ்சம் சும்மா அப்படியே இது பண்ணுங்க. சரி, ஓகே. கொஞ்சம் தண்ணி ஊற்றிடும். தண்ணி தேவைப்படும். தண்ணி தேவைப்படும். அப்போ தான் அரைப்படுது. போதுமா? போதும். நல்லா அரைஞ்சிடுச்சு. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணிக்கோங்க. சூப்பர். காயெல்லாம் வந்துருச்சா? ஆமாங்க. உப்பு, இந்த பச்சை மிளகாய். உப்பு, பச்சை மிளகாயா? ஆமாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இந்த புளி கரைச்சி வச்சிருக்கீங்களா? ஆமாம். இல்லை, ஊற வச்சிருக்கீங்க. இது இனிமேல் தான் கரைக்கணும். இனிமேல் தான் கரைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். இது கொஞ்சம் கொதிக்கணும். கொதி வந்ததுக்கப்புறம் அந்த மசாலா சேர்த்து வேலை முடிஞ்சு தாளிக்கணும். அதுக்கப்புறம் அது முக்கியமான விஷயம் இல்லையா? நீங்கள் அந்த பாட்டெலாம் போடுவீங்களா? எனக்கு பாட்டெல்லாம் அவ்வளோ தெரியாது. மலையாளத்தில் நிறைய சூப்பராக பாட்டெலாம் வருமே. அதெல்லாம் அவ்வளோ நான் பாடுறதில்ல. இல்லை. எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு வீட்டில் உங்களுக்கு பொழுதுபோக்குக்கு? எனக்கு என் மருமகள் நாங்கள் எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி. பசங்க கல்யாணம் ஆயிடுச்சு? கல்யாணம் ஆகி ஒரு பெரிய பையனுக்கு 3 குழந்தை இருக்குது. சரி. 2 பொண்ணு, 1 பையன். சின்ன பையனுக்கு 1 குழந்தை. அவங்களெல்லாம் 4 மணி வரைக்கும் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. டிவி பார்ப்பேன். அதில் தான் நான் சீரியல் எங்கே இருக்குது, நடுவில் உங்கள் அஞ்சரை பெட்டி இருக்குது, இதெல்லாம் மாற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த பசங்களை வைக்கிற வேலை எல்லாம் சரியாக இருக்கும். ஆமாம். சூப்பர். நல்லா ஜாலியாக இருக்கும்ல? சந்தோஷமாக இருக்குது. வெரி குட். அப்படியே இருக்கணும். நல்லா கொதி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அந்த அரைச்சது ஊற்றிடுங்க. கொஞ்சம் அந்த புளி கொஞ்சம் வேகணும். அந்த புளி வாசனை வரும். ஓகேங்க. இந்த புளி நல்லா கரைஞ்சி ஊற்றிருக்காங்க இல்லையா, அதை நல்லா வேக வைக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதை போட போறீங்க இல்லையா, அரைச்ச மசாலா. ஆமாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். இது கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும். ஆமாம்.
இப்போ இந்த நல்லா கொதிக்கிற டைம்ல நம்ம தாளிச்சு அதில் ஊற்றிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்ல? ஊற்றிக்கலாம். ஓகே. தாளிக்கிறதுக்கு வெறும் கடுகு இருந்தால் போதும். கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. கொத்தமல்லி இதிலே போட்டுக்கணும். கடுகு 2 வெந்தயம் லைட்டாக ஓகே போட்டுக்குவேன். அப்போ நல்லாயிருக்கும். பற்ற வச்சுக்கோங்க. கடாய் வறுத்த கடாயை யூஸ் பண்ணிக்கலாமா? யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய். இதுக்கும் தேங்காய் எண்ணெய் தான்? ஆமாங்க. சூப்பர். போங்க. போதும். கடுகு என்ன காய வேணாமா? அது காஞ்சிடும். நம்ம எடுக்கிறது கேட்டு காஞ்சிடும். அது பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களே சமையலில். ஆமாம். வெந்தயமா? வெந்தயம் போதும். கொஞ்சம் கறிவேப்பிலை போடலாமா? இல்லை, அது பொரியணும். ஆமாம். கொஞ்சம் இந்த சாம்பாரில் கொஞ்சம் போட்டுக்குவோம். அந்த கொத்தமல்லி எடுத்துங்களேன். தாளிச்சு வச்சு எடுத்து கொட்டியாச்சு. சாம்பார் ரெடியா? சாம்பார் ரெடி. சாதமும் ரெடியா? உள்ளார சாதம் ரெடி. சூப்பர். அப்படியே சுட சுட சாதத்தையும் வச்சு இந்த சாம்பாரையும் சேர்த்து சாப்பிட்டு லைட்டாக அது உருளைக்கிழங்க பொரிச்சு சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் மழை காலத்தில். அதுவும் இந்த கேரளா வறுத்தரைச்ச சாம்பார் இந்த வாசமே தனியாக தெரியுது. ஏன்னா அப்படியே அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் ஒரு பக்கம், அப்புறம் இந்த போட்டாங்க இல்லையா வறுத்து எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சாங்க இல்லையா, அந்த வாசனையும் தனியாக இருக்குங்க. இந்த கேரளா வறுத்தரைச்ச சாம்பார் எல்லா வீட்லையும் ட்ரை பண்ண போயிட வேண்டிய ஒரு டிஷ்ஷு தான் நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆஃப் பண்ணிட்டீங்க? முடிஞ்சதா? முடிஞ்சிருச்சு. சூப்பர். டேஸ்ட் பண்ணிடுவோமா? பண்ணிக்கலாமே. பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா டேஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஆமா. ரொம்ப நன்றிமா, ஒரு சூப்பரான மலையாள டிஷ் செஞ்சு காமிச்சதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க, கேரளா வறுத்தரைச்ச சாம்பார் ரொம்ப டெம்டிங்காக இருக்குல்ல? எனக்கும் அப்படியே சுட சுட இப்படியே டேஸ்ட் பண்ணணும் போல இருக்கு. ஆனால் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீக்கேப். கேரளா வறுத்தரைச்ச சாம்பார் செய்கிறதுக்கு குக்கரில் ஃபஸ்ட்டு தோரம்பருப்பு ஊற வச்சதை போட்டுக்கோங்க. அதோட முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, பரங்கிக்காய், தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் வர அளவுக்கு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. இந்த குக்கரில் வெந்துட்டு இருக்க டைமில் இந்த வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை கடாயில் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கு அடுப்பு ஒத்த வச்சு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே வரமிளகா, தனியா, கடலைப்பருப்பு, வெந்தயம், குருமிளகு, கருவேப்பிலை, தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் விசில் வந்தோடனே குக்கரை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டு இந்த சாம்பாரோட உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகா, புளிக்கரைசல் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதோட கலந்துட்டு மறுபடியும் கொதிக்க விடுங்க. இது கொதிச்சிட்டு இருக்க கேப்ல இன்னொரு பக்கம் கடாயை வச்சுட்டு கடாயில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் பொரிஞ்செடுத்த உடனே கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சிட அந்த சாம்பாரோட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கேரளா வறுத்தரைச்ச சாம்பார் ரெடி.